MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். 3-5 விடுங்க, நக்ஷத்ரா எடுங்க. நக்ஷத்ரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். எனக்கு என்ன மனசு கஷ்டமா இருக்குன்னா, ஒரு 5 days முன்னாடி தான் அவங்க ஃபேமிலியை நான் அந்த கோயில் முன்னாடி மீட் பண்ணேன். ஸோ அன்னைக்கு லாஸ்ட்டாக அவளை பார்த்துட்டு இன்னைக்கு எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்னு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. சிவகாசியில் ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்னை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. நடிகர்கள் அதேமாதிரி தத்துவமாக வச்சு ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதில் ஆழவந்தான் கேட்டப்பில் எப்படி கமல் சார் ஒரிஜினல் மாடலுக்கு குதிப்பாரோ அதே மாதிரி ஸ்டேஜுக்கு மேலே இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 இருந்து மேலே மெட்டல் போட்டெல்லாம் போட்டு டமால் குதிச்சு ஆடினார். நானே ஷாக் ஆகிட்டேன், யாராவது கமல் சார் மாதிரி இருக்கார். ஸோ அப்போ நான் யாருன்னு கேட்டேன். அப்போ தான் இவர் தான் வந்து ரோபோ சங்கர். 5 மாடி கட்டடத்தில் ரோப்பே இல்லாமல் திண்டில் நின்று ஸ்பாட்லைட் வச்சு கீழே இறங்கி எனக்கு பாலாபிஷேகம் பண்ணி ஸ்டேஜுக்கு வெடிலாம் போட்டு தாரதப்பட்டியோட கமல் ரசிகர்கள் கூப்பிட்டு போனாங்க. அப்போ திடீர்னு பார்த்தா அசத்த போய் யாரெல்லாம் திடீர்னு ஸ்டேஜில் நிற்கிறாரு. நானே ஷாக் ஆகிட்டேன். அப்புறம் சினிமாவில் பார்த்தா அவர் பயங்கரமான வளர்ச்சி. அந்த வளர்ச்சின்றது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. அது ஒரு உழைப்பு கிடத்த வச்சு. ஆனால் அவர் இந்த உடல்நிலை சரியில்லை என்பதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. சரி, என்ன இருந்தாலும் நமக்கு வந்து அவங்க குடும்பத்துக்கு ஈடு கட்ட முடியாது, நம்ம எவ்வளோ ஆர்டர் சொன்னாலும். இருந்தாலும் அவ்வளோதான். இதுக்கப்புறம் அதை எப்படி பார்க்க போகிறான்றதை நான் பார்க்குற காவலாக இருக்கேன். வணக்கம். ரோபோ சங்கர் அவர்களுடைய மறைவு பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இந்த சமயத்தில் நம்மோடு ஸ்டண்ட் மாஸ்டர் கனல் கண்ணன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம். ரோபோ சங்கர் அவர்கள் 46 வயதில் இப்படி அகால மரணம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு பெரும் வேதனை ஏற்படுத்தியிருக்கு சார். இப்போது நீங்கள் ஃபீல்டில் பார்த்துருப்பீங்க, அவருடைய எல்லா வளர்ச்சியையும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் அவருக்குமான பந்தம், அதே நேரத்தில் அந்த நினைவலைகளை எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா? ஆக்சுவலாக 2001 தான் அவரை ஃபஸ்ட் டைம் நான் மீட் பண்ணேன். அதாவது சிவகாசியில் ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்னை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ மதுரை அபிநயா அந்த நடனக்குழு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நடிகர்கள் அதேமாதிரி தத்துவமாக வச்சு ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதில் ஆழவந்தான் கேட்டப்பில் எப்படி கமல் சார் ஒரிஜினல் மாடலுக்கு குதிப்பாரோ அதே மாதிரி ஸ்டேஜுக்குள் மேலே இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 இருந்து மேலே மெட்டல் போட்டெல்லாம் போட்டு டமால் குதிச்சு ஆடினார். நானே ஷாக் ஆகிட்டேன், யாராவது கமல் சார் மாதிரி இருக்கார். முட்டையில் அடித்து அந்த பாடி பில்டிங் அப்படி பண்ணார். ஸோ அப்போ நான் யாருன்னு கேட்டேன். அப்போ தான் இவர் தான் வந்து ரோபோ சங்கர் அப்படின்னாங்க. ரைட், ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், இவ்வளோ மாடலில் நாங்களே ரொம்ப சேஃப்டியாக போட்டு ஜம்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். அதுலேருந்து அவர் எனக்கு ரொம்ப பழக்கம். அப்புறம் முதல்ல நிறைய விஷயங்கள் பண்ணார். அப்போ திடீர்னு பார்த்தா அசத்த போய் யாரெல்லாம் திடீர்னு ஸ்டேஜில் நிற்கிறாரு. நானே ஷாக் ஆகிட்டேன். ஒன்று எனக்கே சந்தோஷம். ராஜ்மோகன் டைரக்டர் வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம் இருந்தது. அடுத்தபடி நான் வந்து என்னுடைய கோயில் ஃபஸ்ட்டு கும்பாபிஷத்துக்கு வந்து ரொம்ப ஒரு அந்த அஸ்தப குரூப் வந்து லைவ் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அதெல்லாம் ரொம்ப பழக்கம். அடுத்த காலத்துக்கு நான் வேட்டைக்காரன் படத்தில் வந்து அவரை நான் வந்து ஸ்டூடியோ ஸ்பாட்டில் பார்க்குறேன். அதில் ஒரு 2-3 நான் கல்லூரி விழாக்கள் அந்த மிமிக்ரி பண்ணுவார், அந்த எக்ஸ்ட்ரானரியாக பண்ணுவார். அதிலெல்லாம் நான் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன். அப்புறம் ஒரு சினிமாவுக்குள்ளே எப்படி வராருன்றதுக்காக அவருக்கு வாய்ப்புகள் தேடிருக்கும்போது ஒரு நாள் ஏபி ஸ்டுடியோவில் அந்த வேட்டைக்காரன் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போது என்னை வந்து பார்த்து, அண்ணே கொஞ்சம் விஜய்கிட்ட அறிமுகப்படுத்துக்கண்ணே அப்படின்னாரு. சார் விஜய் சார் சொன்னேன், சார் இப்போ அசத்த போது எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னாரு. சந்தோஷம் தான். ஆனால் அந்த அசத்த போயாத அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அப்புறம் சினிமாவில் பார்த்தா அவர் பயங்கரமான வளர்ச்சி. அந்த வளர்ச்சின்றது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. அது ஒரு உழைப்பு கிடத்த வச்சு. ஆனால் அவர் இந்த உடல்நிலை சரியில்லை என்பதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. சேனல்லாம் தவறான பழக்கங்கள், அந்த பழக்கங்கள் இருக்காங்க. தவறான பழக்கங்கள் நிறைய உள்ளவங்களாம் 80 வயசுலாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை நான் சொல்ல விரும்பலை. இது சினிமாவுக்கு 99% தவறான பழக்கங்கள் உள்ளவங்க தான். அதை தான் சொல்ல விரும்பலை. ஸோ என்ன இருந்தாலும் அவருடைய இழப்பு மிகப்பெரிய ஒரு இழப்பு. அவரை எனக்கு என்ன மனசு கஷ்டமாக இருக்குன்னா, ஒரு 5 days முன்னாடி தான் அவங்க ஃபேமிலியை நான் அந்த கோயில் முன்னாடி மீட் பண்ணேன். அவங்க ஒய்ஃப், அவங்க பொண்ணெல்லாம் வந்து நல்லா பேசிட்டு போனாங்க. ஸோ அடுத்த அன்றைக்கு நேற்று ராத்திரி நீங்கள் இந்த விஷயம் கேள்விப்பட்டு அதை கேள்விப்பட்டோன்னே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எனவே வந்து அந்த குடும்பத்தில் என்ன இருந்தாலும் உங்களுக்கு நம்ம அவருடைய மறைவு தமிழ்நாடு மக்களுக்கும் சரி, அவங்க குடும்பத்தாருக்கும் கண்டிப்பாக ஈடு கட்ட முடியாது. இருந்தால் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.
இந்த உடம்புல வந்து அவர் ரொம்ப வருஷமாக அந்த அலுமினியம் பவுடரு அந்த மெட்டல் பவுடர்லாம் போடுறது வந்து அவருடைய உடல்நிலையை பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செய்திகள்லாம் நம்ம பார்க்குறோம். அப்படி ஏன்னா நீங்கள் ஃபைட் மாஸ்டர் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நிறைய பேர் வந்து அந்த மாதிரி எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அது உடலில் பாதிப்பு ஏற்படுத்துமா? நான் வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறது இல்லை. ஆக்சுவலாக அந்த காலத்துலலாம் இந்த ட்ராமா ஆர்டிஸ்ட்லாம் உண்மை ரியலாகவே பெயிண்ட் ஆர்டிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கேன். மேபி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாங்களும் நிறைய ஸ்டண்ட்டில் வந்து ஃபாரஸ்ட் ஃபைட் பெரிய இந்த ஸ்பெஷல் மேக்கப்லாம் போடுவோம். அப்போ அந்த அலுமினியம் பெயிண்டில் அடிப்பாங்க. பட் அந்தளவுக்கு பாதிப்பு இல்லைன்றது இருக்குது எனக்கு. இல்லை, அவருக்கு ஏற்கனவே ஜாண்டிஸ் ப்ராப்ளம் இருந்தால் நான் கேள்விப்பட்டேன். ஸோ லிவர் டேமேஜ் தான். ஸோ அதனால தான் அவர் ஆயிருக்கும். ஏன்னா நடுவில் நல்ல ஹெல்த்தியாக மெலிஞ்சு மறு ஹெல்த்தி ஆனார். என்னை மீட் பண்ணவருடைய நான் நல்லா இருக்கேன் அப்படின்னாரு. சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கேன் மாஸ்டர் அப்படின்னு போனார். அந்த சடன் டெத்து தான் என்னன்னே தெரில. அதுதான் இறைவனுடைய விளையாட்டு சொல்லுவோம் இல்லையா. ஸோ என்ன இருந்தாலும் நமக்கு வந்து அவங்க குடும்பத்துக்கு ஈடு கட்ட முடியாது, நம்ம எவ்வளோ ஆர்டர் சொன்னாலும். இருந்தாலும் அவ்வளோதான், இறைவன் செயல். உங்களுடைய சுடலைமாட சுவாமி கோவிலுக்கு அவர் அடிக்கடி வருவார். அடிக்கடி ஒரு திருவிழா அது ரொம்ப சீரியஸாக இருக்கும்போது கோயிலுக்கு வந்து ஒரு ராத்திரி நம்ம சாமக்கூட பூஜையை வந்து பார்த்து சாமி கும்பிட்டுலாம் போனார். அப்போ அவருக்கு ஒன்றும் ஆகாதுன்னா எல்லாமே சொல்லி பூஜையில் போட்டு விட்டாங்க. கோயில் எல்லோரும் பண்ணி விட்டாங்க. ஆனால் நல்லா ஆல்மோஸ்ட் ஒரு 3 years நல்லா தான் இருக்கேன். ஆஃப்டர் ஒரு நாள் அவங்க ஃபேமிலி அடிக்கடி வருவாங்க. அவங்களுக்கு கருப்பசாமி குலதெய்வ நாள் அடிக்கடி வருவாங்க. ஸோ இந்த அன்றைக்கி லாஸ்ட்டாக அவளை பார்த்துட்டு இன்றைக்கி எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்னு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும். அவருடைய குடும்பத்திற்கு இந்த நேரத்தில் அந்த அந்த பாப்பாட்ட நான் ஆக்சுவலாக கேட்டேன், என்னம்மா இன்னும் நடிக்கவே இல்லை நான் கொஞ்சம் அந்த குழந்தைய வளர்த்ததுக்கப்புறம் நடிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னா. இருந்தாலும் அவங்க ஃபேமிலிக்கு ஒரு 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 ஹெட் ஆஃப் த கேப்டன்ஷிப் ஆத்த ஒரு தலை அது போனதுக்கப்புறம் ரொம்ப கண்டிப்பாக அவங்களுக்கு கஷ்டம்தான் படுவாங்க. இருந்தாலும் விதி வலியது. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். என்ன ஈடு கொடுத்தாலும் உங்களை நான் இது பண்ண முடியாது. ரூபசங்கருக்கு ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி. நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். 3 5 விடுங்க, நட்சத்திரா எடுங்க. நட்சத்திரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ்.